ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீரில் கால்சியம், புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன செய்யும்போது இதையும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி, பெரிய தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாவை கீனி வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், புளிப்பில்லாத தயிர் எடுத்து வச்சுக்கிங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். பன்னீர் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தாளிப்புக்கு ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை, இந்த ஸ்டார் பூ, மராட்டி முக்கு, கடல்பாசி, கிராம்பு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நான் அரிசி முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். நீங்கள் ஜீரக சம்பா, சாதா வீட்டு சாப்பாடு அரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பிரியாணி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி பிரியாணி நம்ம குக்கரில் செய்யல, ஒரு குண்டானில் தான் செய்ய போகிறோம். அதனால் அதை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெயில் நம்ம ஒரு அரை டீஸ்பூனோட கம்மியாக மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கிங்க. வச்சு இந்த எண்ணெயில் இதை ஆட் பண்ணிக்கலாம். கருகக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன் சைடு வேகட்டும். இது எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதுமானது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பன்னீரை ஒரு 3 நிமிஷம் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே பேனில் நம்ம சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதே பாத்திரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நம்ம போட்ட மசாலா தான் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கூட இந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணினாலே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்ம இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இதை சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக வதக்கிப்போம். இப்போ புளிப்பு இல்லாத ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். குழம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் எடுத்திருக்கோம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா இதோடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் வந்து பாஸ்மதி அரிசி 1.5 டம்ளர் எடுத்தேன். அதுக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ உப்பு உடைய அளவை பார்த்துட்டு இன்னும் வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறமா அரிசி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப போட்டு கலக்காமல் லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கிண்டி விட்டுப்போம். ஏன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ மூடி போட்டு வேக விடலாம். அந்த தண்ணியும் சாதமும் சம அளவு வர அளவுக்கு நம்ம வேக விடுவோம். அதுக்கப்புறம் தம்மு போடலாம். இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்துடுச்சு. சாதம் நல்லா 1/4 பங்கு வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருக்கிற பன்னீரை வந்து மேலே வச்சுக்கலாம். முன்னாடியே போட்டு கிண்டிட்டா இதெல்லாம் தெரியாமல் போயிடும் பன்னீர் நம்மளுக்கு. அதனால் மேலே எடுத்து வச்சுக்கலாம் பொரித்த பன்னீரை ஒன்று ஒன்றா. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெறும் எண்ணெய் தான் விட்டோம். மேலே நெய் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். போதும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு
இந்த வெயிட் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே. ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்டீம் குறையிற அளவுக்கு வச்சுருந்து அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பிரியாணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உதிரி உதிரியான பிரியாணி, பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சாதம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.